தமிழ் புரிந்து, டைம் இருந்து, இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு கதையுமே, அந்த நிகழ்ச்சிய கேட்கும்போது, அது நமக்கு மட்டும் உதவுவது இல்லாம, நம்ம எப்பவாவது அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணும்போது, அது நமக்கு உதவும். அந்த மாரி கதையும், பிளஸ் ஒரு ஒரு குட்டி சந்தோஷத்தையும், ஒரு ஷார்ட் டெர்ம் ஒரு குட்டி சந்தோஷத்தையும் கொடுக்குற கதை மாரியும், அது சமுதாயத்துக்கு ஏதாவது உதவுற இருக்கிற மாரியும் உள்ள கதைய தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இன்று சொல்லப்போகும் கதை வந்து கதைன்னு வந்து நிகழ்ச்சி வந்து ஒரு சின்னது தான். அது வந்து நான் இதே ஃபீல்டுல ஒரு ஆ 20 வருஷம் கிட்டத்தட்ட நம்ப அதுல போயிட்டுருக்கும்போது, ஆனா இத வந்து ஒரு பாட்டி எனக்கு ஒரு சின்ன குட்டி, "ஓ! இத இப்படியும் பண்ணலாம்." அப்படின்னு ஒரு சொல்லிக் குடுத்த நிகழ்ச்சிய தான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி, நம்ப எல்லாரும் ஒரு மாத்திரை வாங்குறோம் கடைக்கு. அந்த மாத்திரைய வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிடுவோம். வலி இருந்தா வலி மாத்திரை வாங்குவோம். இல்ல ஆன்டிபயாட்டிக் வாங்குவோம். மெயினா இதுதானங்க. அப்புறம் ஹார்ட்டுக்கு இந்த மாரி ஒவ்வொரு கண்டிஷன் நம்ம வரும்போது, அந்த மாரி மாத்திரைய வாங்கிட்டுருப்போம் இல்லைங்களா? ஆனா அந்த மாத்திரையெல்லாம் வந்து வாங்கி ஓரளவுக்கு நம்ப சாப்பிடல. அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. சரி அந்த மாத்திரைலாம் டப்பால இருக்குது. அதெல்லாம் என்னைக்காவது நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோங்களா? அதோட எக்ஸ்பைரி டேட் என்னான்னு பார்த்துருக்கோமா? அத பார்த்து ஓகே அத பார்த்துட்டோம். அப்ப என்ன பண்ணுவோம்? அப்படியே மாத்திரைய கொண்டு குப்பையில போடுவோம். அது ஒரு கவரோட இருக்கும். எப்படியோ போடுவோம் இல்லைங்களா? ஆ அப்படி போடலன்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே வச்சுட்டுருப்போம். அது எப்ப நமக்கே தெரியாது. எப்ப எக்ஸ்பைரி ஆகுதுன்னு. இல்லைங்களா? இந்த மாரி தான் பண்ணுவோம். ஒண்ணு எக்ஸ்பைரிய பார்த்துட்டு தூக்கி போடுவோம். இல்லன்னா எக்ஸ்பைரி ஆனது நமக்கு தெரியாம இருக்கும். இது 2 விதமா தான் பண்ணுவோம். ஆனா, இந்த பாட்டி வந்து அவங்க வந்து வாங்க இப்ப அந்த கதைக்கே போய்க்கிட்டு அந்த பாட்டி என்ன பண்ணுனாங்கன்றத நம்ம கேட்கலாம். நான் இன்னைக்கு அந்த பாட்டிய ஹஸ்பண்ட பார்க்க போயிருந்தேன். அப்ப அத பாத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அந்த அவருக்கு வந்து 96 இவங்களுக்கு 88. இவங்களால அவ்வளவு நடக்க முடியாது. ஏன்னா, அவங்க சொன்னது வந்து என்னன்னா, சின்ன வயசுல ஹார்ஸ் ரைடிங் வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதனால இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ஹார்ஸ் ரைடிங்ல பெரிய பெரிய ஹார்ஸ்ல போட்டு அவங்கள ஓட்ட சொல்லுவாங்களாம். அதனால இவங்க குட்டியா இருக்கிறதால அப்பப்பயும் சிலப்பெல்லாம் விழுந்துட்டாங்களாம். அதனால அவங்களுக்கு அந்த அப்பயே கீழ 2, 3 தடவ விழுந்ததால அவங்களால இப்போ மொபிலிட்டி கம்மியாயிடுச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த கதவ நம்ம பெல் அழுத்துனா கூட ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வெயிட் பண்ணணும். அப்படி திருப்பி அழுத்திட்டோம்னா அவங்க பயங்கர கோவப்படுவாங்க. "எதுக்கு நான் தான் வரேன்ல" அப்படின்னுவாங்க. அதனால பொறுமையா வெயிட் பண்ணிட்டு, சரின்னு உள்ள போனேன். உள்ள போனேன்னா என்ன ஆச்சுன்னீங்களா, அவங்க ஹஸ்பண்டுக்கு பார்க்குறதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு சின்ன டப்பா. அது வந்து ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற ஒரு ஸ்பெசிமென் பாட்டிலு. அதனால அத பார்த்தேன். என்னடா இதுல இது மாரி இருக்கே! இதுல அப்ப அந்த அவங்க வீட்ல வேலை செய்ற லேடி வந்து என்னட்ட, "இது உங்களோடதான்னு பாருங்க" அப்படின்னு சொல்லுச்சு. இல்லையே இது அப்படி அது இருந்தாலும் வாங்கி எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்தா இதுல ஃபுல்லா மாத்திரையா இருந்துச்சு. டேப்லெட் வந்து எல்லாத்துலயும் போட்டு, அதுல வந்து ரப்பிஷ்ன்னு எழுதியிருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம அது மாரி பண்ற ஆளே கிடையாது. இதுல என்ன ரப்பிஷ்ன்னு வேற இருக்கு. எல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டேப்லெட்டா சின்னது, பெருசு அப்படின்னு போட்டு எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னடியா! நம்ப அந்த ஃபீல்ட்ல தான இருக்கிறோம். நம்ப என்னைக்குமே இது மாரி பண்ணதில்ல. எதுக்காக? என்ன பண்றாங்க? வாங்க அதே வீட்ல தானே இருக்கிறோம். வாங்க அந்த பாட்டிகிட்டயே கேட்டுடலான்னு போய் அந்த பாட்டிகிட்ட கேட்டேங்க. அந்த பாட்டி சொல்றத பார்த்தன்னதும், "இல்ல, இல்ல அந்த மாத்திரைலாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இனி அந்த மாத்திரை எங்களுக்கு தேவையும் இல்ல. அதனால தான் அந்த மாத்திரைய வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒரு பேக்ல தானே வரும் மாத்திரையெல்லாம். அப்படியே லூஸா எந்த மாத்திரையும் வராது இல்லைங்களா? அந்த மாத்திரையெல்லாம் அதிலிருந்து எடுத்து இந்த டப்பால போட்டு, ஆ அத வந்து அதில ரப்பிஷ்ன்னு வேற எழுதி வச்சுட்டாங்க. அத ஒரு கார்னர்ல வச்சிருந்தாங்க. அப்பதான் அந்த லேடி என்னட்ட கேட்டாங்க. இந்த மாத்திரைய வந்து ஃபார்மசிக்கு யாராவது போனாங்கன்னா, அவங்க கையில குடுத்து அனுப்பி, அங்க இருக்கிற வேஸ்ட் பின்னுல போட சொல்லுவாங்களாம். யோசிச்சு பார்த்தீங்களா? எப்படி ஆச்சரியமா இருக்குல்ல. நம்பலாம் என்ன பண்ணுவோம், குப்பையில தான் போடுவேன். நானும் குப்பையில தான் போடுவேன். எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா குப்பையில தூக்கி போடுவேன். ஆனா இந்த பாட்டி அத வச்சிருந்து ஏன்னா அதுல வந்து கெமிக்கல் இருக்குமாம். அதனால அத வந்து இந்த வேஸ்ட் பின்னு அது இதுக்கும் டிஃபரண்ட். ஏன்னா அந்த வேஸ்ட் கிடையாது இல்லைங்களா? அதனால அதுவும் அந்தந்த பின்னுல தான் போகணும். அப்படின்னு சொன்னாங்கங்க. நானும் எத்தனையோ வீட்டுக்கு இந்த மாரி எத்தனையோ பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். ஆனா, இந்த மாரி ஒரு ரீசைக்கிளிங் பண்ணவங்கள நான் பார்த்ததே இல்லங்க. அத தான் உங்ககிட்ட சொல்றேன். இது மாரி நல்ல நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நம்ப அட்லீஸ்ட் இனிமே திங்க் பண்ணலாம் இல்லைங்களா? இந்த மாரி மாத்திரையெல்லாம் ஓகே நமக்கு வேணாம். அதுக்குன்னு நம்ம ஊர்லலாம் ஃபார்மசில வாங்க மாட்டாங்க. ஆனா, யுகேலலாம் அந்த வேஸ்ட் எல்லாம் தான் இருந்துச்சுன்னா, இது மாரி பின்ன அவங்கவங்களுக்கு ஒரு ஜிபிக்கு ஒரு ஃபார்மசி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அதில போயிட்டு அந்த டேப்லெட் எல்லாம் ஒரு
போட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணலன்னா கூட அந்த அந்த கம்யூனிட்டி ஃபார்மசில வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்க. சப்போஸ் நமக்கு ஒரு ஏதாவது மெடிசின ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல இல்ல இந்த மாத்திரை போதும். இனி தேவையில்ல அப்டின்றாங்க. அந்த மாத்திரைய கொண்டு கம்யூனிட்டி ஃபார்மசில ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி ரிட்டர்ன் பண்ணலாமே! அப்படி அது எக்ஸ்பைரி ஆனா கூட அத உடைச்சு ஒரு டப்பால போட்டு திருப்பி போய் ஃபார்மசில குடுக்கலான்றதையும் நான் இதுலருந்து லேர்ன் பண்ணுனேன். ஆனா எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. ரீசைக்கிளிங் ஒவ்வொன்னும் பண்ணும்போது அந்த இதுவும் அததோட வேஸ்ட் பின்னுல தான் போகணும். அப்படிங்கிறதையும் நான் கத்துக்கிட்டேன். நீங்களும் இதுவும் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். மீண்டும் இதுபோல ஒரு நல்ல குட்டி நிகழ்ச்சியோடு, ஸ்டோரியோடு உங்களை சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.